ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கண்டென்ட்டில் இந்த டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி டைமில் எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். அண்ட் அதில் இல்லாத சில டாபிக் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் அண்ட் செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைம்ஸ்டர், இந்த 3 ட்ரைம்ஸ்டர்லையுமே நம்ம எப்படிலாம் தூங்கணும், எப்படி தூங்கணும், நம்மளுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு நிறையா பாடி பெயின் வரும், லெக் பெயின் வரும், அதே மாதிரி மூட் ஸ்விங்கிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி தலைவலி அதிகமாக இருக்கும். இந்த டைமிங்கில் நான் நைட்டு தான் தூங்கணும், நீங்கள் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் அந்த டைமில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைம் தூக்கம் வராது, காலையில் டைம் இருக்குது இல்லைங்களா, காலையில் டைம் நல்லா தூக்கம் வரும். அதனால் உங்களுக்கு எந்த டைமில் நல்ல தூக்கம் வருதோ அந்த டைமிங்கில் நீங்கள் நல்லா தூங்கிக்குங்க. நான் நைட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை, சரிங்களா? உங்களுக்கு எப்போ நல்லா தூக்கம் வருதோ, அது காலையிலேயே இருந்தாலும் சரி, மத்தியானமாக இருந்தாலும் சரி, நல்லா படுத்து தூங்கிக்கோங்க. அண்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைம்ஸ்டரில் லெஃப்ட் சைடு எல்லா நம்ம ப்ரெக்னன்சி ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடு தூங்குறது ரொம்ப 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 நல்லது. சப்போஸ் இந்த ட்ரைம்ஸ்டரில் நீங்கள் ரைட் சைடு படுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டரில். அதனால் உங்களுக்கு எந்த பொசிஷன் நல்லா இருக்குதோ அந்த பொசிஷனில் படுத்து தூங்கிக்கலாம். அடுத்து செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாமிட் இந்த டைமிங்கில் சில பேருக்கு இந்த 4வது மாதம் கூட வாமிட் இருக்கலாம். 5, 6 அப்படிங்கும்போது ஓரளவுக்கு குறைஞ்சிக்குங்க. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட முடியும். அதனால் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் தூங்குறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைம்ஸ்டரில் இருந்தே நீங்கள் லெஃப்ட் சைடு தூங்குறதுக்கு பழகிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பேபி கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருப்பாங்க. ஸோ பேபியோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ரைட் சைடு படுத்திங்கன்னா அந்த கரு அந்த பேபியோட வெயிட் இந்த சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. புஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டங்கள்லாம் தடைப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் லெஃப்ட் சைடே படுத்து தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பைக்கு ரத்த ஓட்டம்ங்கிறது சீராக இருக்குங்க. ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால குழந்தைக்கு ஆக்சிஜனும் ரத்தமும் நஞ்சு கொடியும் ஈஸியாக போய் அடையும். அதனால் பேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ரத்த ஓட்டத்துலேயும் பிரச்சனை இருக்காது, ஆக்சிஜன் போய் வரதுலேயும் பிரச்சனை இருக்காது. அதனால தான் எல்லாருமே ப்ரெக்னன்சி டைமில் லெஃப்ட் சைடு படுத்து தூங்கி பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் செகண்ட் ட்ரைம்ஸ்டர்லேருந்தே நீங்கள் லெஃப்ட் சைடு தூங்கி பழகிறதுக்கு ஆரம்பிங்க. அதே மாதிரி தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் சொல்லவே வேணாம், நீங்கள் கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் படுத்து தூங்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சி பில்லோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி வச்சு படுத்து தூங்கணும், அதுக்கான நன்மைகள்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரைம்ஸ்டர்லாம் இந்த ப்ரெக்னன்சி பில்லோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல ஸ்லீப்பிங் உங்களால் பெற்றுக்க முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தூங்குறதுக்கு நம்ம நைட்டு தூங்க போகிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்லீப்பிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே போய் படுக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரமாவது கேப் வேணுங்க. அந்த 1 மணி நேரம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக வீட்டுக்கு வெளியோ இல்லை வீட்டில் மாடி இருக்குது அப்படின்னாலும் ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கிங் நீங்கள் போகலாம். அந்த ரிலாக்ஸ்டான வாக்கிங் நிறைய நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்குங்க. நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அந்த ரிலாக்ஸ்டான வாக்கிங் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டரில், எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான், வார்ம் வாட்டரில் ஒரு பாத் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சோப் போட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு இல்லை, சும்மா சுடுதண்ணி மேலே ஊற்றிக்கிட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சோப் யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு வறட்சியை கொடுக்கும். அதனால் நீங்கள் சோப் யூஸ் பண்ணி தான் குளிக்கணுங்கிறது கிடையாது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டரில் லைட்டாக ஒரு பாத் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் ஒரு வார்ம் மில்க் குடிங்க. இளஞ்சூடான பால் அது பாதாம் பாலோ இல்லை வெறும் பாலாவோ கூட இருக்கலாம், சரிங்களா? ஒரு பால் குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு போய் படுத்தோடனே இது முக்கியமான விஷயம், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர்த்துக்கு வரும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எதையுமே யோசிக்கக்கூடாது. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். உங்களோட மூச்சு உள்ளே இழுக்கிறது வெளியே வர்றது, உள்ளே இருக்கிறது வெளியே வர்றது, இதை மட்டுமே நீங்கள்
கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சிட்டே இருங்க, நீங்கள் சீக்கிரமாக தூங்கிடுவீங்க. அதே மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு தேர்ட் ட்ரென்ச்சரில் கண்டிப்பாக தூங்கணும். சாப்பிட்றது வந்துட்டு நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டு வந்துட்டு ஜங்க் ஃபுட்டோ இல்லை ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்டோ அது மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் வந்துட்டு நைட் டைமில் சாப்பிட்டு படுங்க. ஏன்னா வந்துட்டு செகண்ட் ட்ரென்ச்சர்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஹெவியான ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சரிச்சல் வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணும். அது நைட் வந்து தூங்குறதுக்கு விடாது. ஓகேங்க, இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம எதனால் லெஃப்ட் சைடு படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.